ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த 2 பொருள் வீட்டில் இருந்தால் தோணும் போதெல்லாம் இது போல் ஒரு சூப்பரான ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக 2 பொருள் வச்சு குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு ஜார் எடுத்துக்கிறேன். ஜாரில் 1 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதே அளவுகளில் சொன்ன அளவுகளில் கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். இப்போது தேங்காய் ஜாரில் சேர்த்துட்டு இப்போ நம்ம கொரகொரப்பாக அரைச்சிக்க போகிறோம். 2 ஏலக்காய் இது கூட சேர்த்துக்கோங்க. பல்ஸ் மூடில் ஒரு 3 தடவை மட்டும் அரைச்சிக்கோங்க. இப்படி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அருகாமனையில் துருவி எடுத்துக்கிறீங்கன்னா அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்படியும் கூட துருவி எடுத்துக்கலாம். 3 தடவை மட்டும் பல்ஸ் மோடில் அரைங்க, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா தேங்காயிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ பேனில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எந்த கப் அளவு நம்ம சர்க்கரை சேர்த்தோமோ அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு நம்ம தேங்காய் எடுத்துருந்தோம், அதே 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு அது கூடவே அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுகளில் சரியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை நம்மளுக்கு கரைஞ்சி பாகு வரணும். ஒரு கம்பி பதம் வரணும். பார்த்தீங்களா, 5 நிமிஷம் வச்சுருங்க. கூட ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா ஒரு கம்பி பதத்துக்கு வரும். 5 நிமிஷம் வச்சிங்கன்னா அரை கம்பி பதத்துக்கு வரும். நீங்கள் 10 நிமிஷம் போல் வச்சிங்கன்னா ஒரு கம்பி பதத்துக்கு பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம துருவி வச்சுருந்தோனையா தேங்காய் ஏலக்காய் அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது போல் பார்த்தீங்கன்னா கம்பி பதம், ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவில் நம்ம சேர்க்கணும். கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சேர்த்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஆச்சுன்னா நல்லா கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல கெட்டியான பதத்துக்கு நம்மளுக்கு ஒன்றா திரண்டு வந்துடும். இப்போ ஒரு அலுமினியம் ட்ரே இல்லை ஒரு பிளேட் இல்லை டிஃபன் பாக்ஸ் மூடி எதுலையாவது பார்த்தீங்கன்னா நெய் அப்ளை பண்ணி வச்சு கரெக்டாக ரெடியாக எடுத்து வச்சுருங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பிளேட் எடுத்திருக்கேன். பெரிய பிளேட் எடுக்காதீங்க. குட்டி பிளேட் எடுத்துட்டு அதில் நெய் தடவிட்டு இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உடனே டக்குன்னு நம்மளுக்கு செட் ஆகி வந்துடும். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா பேன்லேருந்து எடுத்து ட்ரே ரெடியாக வச்சதில் உள்ளே சேர்த்துருங்க. இப்போ லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தட்டையாக லெவல் பண்ணி விட வேணாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக நம்மளுக்கு கட் பண்ணி வரணும். ஸோ நல்ல ஓரங்கள்லாம் நல்லா டைட்டாக எடுத்து விட்டு அதே மாதிரி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு செட் ஆகி வந்துடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஆறணும். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பீஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் அழகாக கட் பண்ணிங்கன்னா கட் பண்ண வரும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதே போல் டக்குன்னு பார்த்தீங்கன்னா உடைக்க வரணும். பார்த்தீங்களா, இதான் சரியான பதம். இதே போலவே எல்லாத்தையும் எடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு செட் ஆகி வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு கம்பி பதம் வரணும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பெட்டிக்கடை தேங்காய் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் 2 பொருள் வச்சு 3 பொருள் வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபியோடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.